ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். கன் பாயிண்ட் அவங்களோட கருத்தை அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க. They are pressuring him. என்ன தம்பி செம்மையா பேசுறீங்க? உங்க அப்பாவை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டினாங்களா? அந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. உங்க அப்பா தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனே அடாவடி பண்றாரு, கத்துறாரு. அங்க பிரஸ் பீப்புள் இருக்காங்க, அங்க போலீஸ்காரங்க இருக்காங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்டு மிகப்பெரிய ஒரு அராஜகம் பண்ணதே உங்க அப்பா தான். எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? முதல்வரை ஒருமையில பேசினது, அதுக்கப்புறம் இந்த முதுகெலும்பு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ சட்டமன்றம் அது இதுன்னு பேசியிருக்கீங்க, அதுக்காக தான் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நீங்கள் பேசுனதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அரெஸ்ட் பண்ண உடனே கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டணுன்றதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வெளி மேடையில் பேசி தான் மாட்டியிருக்கிறீங்க, அதுக்கான ப்ரூஃப்லாம் வெளியிலேயே இருக்குது, வீடியோவாக இருக்குது, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பி நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட அப்பா மேலே பாசம் இருக்கிற அளவுக்கு தன்னோட அப்பா என்ன தப்பு பண்ணுறாருன்றது அதை சுட்டி காட்டுறதுக்கும் உங்களுக்கு திறமை இருக்கணும், அதுக்கான தெளிவு இருக்கணும். அது இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பேசுறதுல உண்மை இல்லை, தெளிவுன்றது அந்த வீடியோலேயே தெரியுது. என்னது கருத்து சுதந்திரம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க தெரியுமா? சவுக்கு சங்கர்னு ஒரு அண்ணா இருந்தார்ல, அவரை 5 வருஷம் வாழ விடாம அவரை நரக வேதனை கொடுத்தீங்க. அவருக்கு அவரோட வீட்டில் மழை தள்ளி கொட்டினீங்க. அவரை சின்னதாக ஒரு கருத்து சொன்னதுக்கே அவர் குண்டர சட்டத்தில் போட்டீங்க. அவரோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களை எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு உள்ளாக்குனீங்க. நீங்களாம் பேசலாமா கருத்து சுதந்திரத்தை பொறுத்து? இப்போ கூட பாருங்களேன், விஜய் அண்ணா உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு, இதை பற்றி அவர் கண்டிருக்கவே மாட்டார். ஆனால் போலீஸ்க்குன்ற சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. முதல்வர்ன்ற ஒருத்தர் இந்த மாநிலத்தோட முதல் மெம்பர் அவர் தான். அவர் ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு பேசுனீங்க?